What is the one weirdest memory that you have about her? நானே வியர்டு தான். மட்டும் தனி வியர்டா என்ன இருக்கு உனக்கு மெமரி என்ன பத்தி? Something initially என்ன இப்படிலாம் பண்றா அந்த மாதிரி. அந்த மாதிரி அவ எதுவுமே பண்ணதில்லை. Probably everything weird that I did was normal because she's used to a bunch of actors in the family. இல்ல, by nature she is very outspoken. எல்லாமே படால்னு பேசுறது இது பழகி போச்சு. அதனால சடனா நீ இப்படி பேசுறியா, ஏன் இப்படி கோவப்படுற, ஏன் இப்படி சந்தோஷப்படுற அப்படிலாம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. ஸோ இதான் நேச்சர். யூ அக்செப்ட் ஹர் நேச்சர் அண்ட் கோ பை தட். அப்படியே வந்து ஆனால் ஒரு சப்போர்ட் ஃபேக்டர்னு வந்து தான் இவ்வளோ மிஞ்சிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஃபேமிலியில். நீ என்ன பண்ணாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, ஐ எம் மை செல்ஃப்ன்வா. அந்த கிரிட் இருக்கு பாருங்க அவள்கிட்ட, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நியாயம், நேர்மை, தர்மம், அன்பு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள்னா எங்கள் குடும்பத்தில் இவ தான் ஃபர்ஸ்ட். யாரையாச்சும் ரிசம்பிள் பண்ணுவாங்களா அதில்? மகேந்திரன் சார் அவரை தான். அப்படியே அப்பா அச்சடிச்ச காப்பி பொண்ணு, அப்பா பொண்ணு தான். அப்பாவை விட ஒரு படி தாண்டியே நடிப்பா ஸ்டேஜில் கூட போய். என்ன சில சமயம் நான் சொல்லுவேன், டேய் நீ அப்பாவே மிஞ்சுற மாதிரி நடிக்கிற பத்தியா அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு கேரக்டரில் இன்வால்வ் ஆகிடுவா. அவள் பண்ணுற ரோலில் அப்படி இன்வால்வ் ஆவாளே தவிர அப்படியே அந்த தோள்பட்டையில் குழந்தைய தூக்கி நடப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ட்ராமாவை தன் தோள்பட்டையில் தூக்கி நடப்பாவோ. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஒரு ஆர்வம், அதை கற்றுக்கணும், இந்த முறையை கற்றுக்கிட்டு இதை நம்ம மெயின்டைன் பண்ணி இந்த வீட்டு பேரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணு.